ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு கார சட்னியை தான் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 4-5 வத்தல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதோட 1.5 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காகவே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெயினில் எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி சட்னியை நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வதக்கி எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம். அதுக்குள்ளே ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போது அதோட மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. சுட சுட இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக ஏற்கனவே தாளித்து எடுத்து வச்சுருந்த நம்ம கடுகு உளுந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.